வணக்கம், நான் உங்கள் மீரா. ஐ2 வாட்சன் கண்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஐஃபோன் SE 2020 நான் இன்றைக்கு வந்து உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கும் தெரியாது, இன்னும் நான் இப்போ இன்னும் அன்பாக்ஸ் பண்ண இல்லை, உங்களோட சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சரி வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஐஃபோன் 12 Pro Max அன்பாக்சிங்கை செய்த நான் நிறைய பேர் அதில் பார்த்து நீங்கள் பார்த்தவைக்கு தெரியும். வந்து அதில் வந்த பாக்ஸ் வந்து பேக் பண்ண பாக்ஸ் வந்து இதே மாதிரி வெள்ளை பாக்ஸ் தான். சரி வாங்க, இப்போ வந்து ஐஃபோன் SE 2020 அன்பாக்சிங்கை பார்ப்போம். சரி ஓகே, இப்போ இந்த கொளுத்தின ஃபஸ்ட்டு உடைச்சி போட்டு சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே தான் ஐஃபோன் SE 2020 ஒரிஜினல் பாக்ஸ் வந்துருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து அதுண்ட ஹெட்ஃபோன்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரிக்கா பார்ப்போம். நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் வந்துருக்கு. இதோட ஐஃபோன் 12 வந்ததுலேருந்து வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து ஹெட்ஃபோன்ஸோ இல்லை சார்ஜரை வந்து ஃபோனோட வந்து விற்கிறத நிப்பாட்டிட்டுனா. ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஹெட்ஃபோன்ஸை விற்கணும் என்ற அப்படி ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஃபோன் வேணுனாலும் வந்து ஹெட்ஃபோன்ஸும் சேர்ந்து வருமெண்டு. உள்ளுக்கு சார்ஜர் இருக்குன்னு தெரியாது, நார்மலாக வராது. ஐஃபோன் 12 Pro Maxக்கும் அது வரையில. சரி பார்ப்போம். அதுக்கு தான் இந்த வெள்ளைப்பட்டி வந்திருக்கு, இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்காக மட்டும்தான். சரி ஓகே, இப்போ ஐஃபோன் SE 2020 பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கு அடாப்டர் வராதுண்டு. இந்த சில நேரம் வயர் வரும், ஏனென்றால் கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்குது. சரி உடைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. சரி இப்போ திறக்க வந்து ஐஃபோன் SE 2020 அதற்கு கீழே வயர் வந்து இருக்குது. எனக்கு இது இந்த சைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கைக்கு வந்து நல்ல அளவாக இருக்குது. ஆக பெருசாக இல்லை. இப்போ ஐஃபோன் 12 Pro Max எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது ஓரளவுக்கு ஓகே. அதுவும் இல்லாமல் வந்து வெயிட்டும் நிறைய இல்லை. நம்மளாம் யூஸ் பண்ணி பார்க்க நல்லா இருக்கும். இதுண்ட பழைய மாடல் ஐஃபோன் SE பழைய மாடல் ஒப்பட வந்து அது கொஞ்சம் மொத்தமாக இருந்தது. இது நல்ல ஒரு மெல்லிஸாக வந்து இது வந்து ஐஃபோன் 7 மாதிரி தான் இதுண்ட மாடல் செய்திருக்கிறேன். ஆனால் மற்ற ஐஃபோன் SE இதுக்கு முதல் வந்த ஐஃபோன் SE வந்து கூட வந்து ஐஃபோன் 4 அப்படி தான் அது மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்குது. ஐஃபோன் 8 ஐஃபோன் 11 ஒரு மிக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஐஃபோன் 11 அதே ஸ்க்ரீன் தான் இருக்கும். சைஸ் டிஃபரன்ஸ் ஒழிய வந்து டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். அதை தவிர வந்து ஐஃபோன் 8க்கு இருக்கிற மாதிரியே வந்து சார்ஜ் ஹவர்ஸ் வந்து 13 மணித்தியாலம். அப்படி சில விஷயங்கள் வந்து ஐஃபோன் 8 மாதிரி, சில விஷயங்கள் வந்து ஐஃபோன் 11 மாதிரி செய்திருக்கணும். இந்த ரெண்டு ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்தான் இந்த ஃபோனுக்கு வச்சுருக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன ஃபோன் தான், ஆனால் ரெண்டாலும் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை விட வந்து ஐஃபோன் 8 இருக்கிற மாதிரி தான். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஃபேஸ் ஐடி இல்லை. எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து மாஸ்க்கை போட்டுக்கொண்டு ஃபேஸ் ஐடி பெருசாக வேலை செய்ய நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ண்டா எனக்கு கூட பெட்டர் மாதிரி தோணுது. சரி, அதை விட வந்து இதில் எனக்கு இன்னும் ஒன்று பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இது வயர்லெஸ் சார்ஜர்லேயும் சார்ஜ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 64 GB இல்லாட்டி 128 GB இல்லாட்டி வந்து 156 GBயில் விற்கினேன். இது வந்து இப்போ நான் வேணுன ஃபோன் வந்து 128 GB. எனக்கு நான் 539 ரூபாய்க்கு வேணுனேன். இனி வந்து நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண தான் வந்து இந்த மிச்ச நன்மை தீமைகள் எல்லாம் தெரியும். அதனால வந்து நான் வேறொரு வீடியோவில் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு மேலாக சொல்லுவேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிவில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஐஃபோன் 12 Pro Max அன்பாக்சிங்கையும் போட்டு விடுறேன். நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க, பார்க்காதாக்கள். அதை விட வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க. அதை விட இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.